திருச்செந்தூரில் 10.57 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட்ட 52 பக்தர்கள் தங்கும் விடுதியை தமிழக முதலமைச்சர் காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார். வருகிற 7ஆம் தேதி திருச்செந்தூர் முருகன் கோயிலில் குடமுழுக்கு விழா நடைபெறவுள்ள நிலையில் பக்தர்கள் தங்குவதற்கு ஏதுவாக திறக்கப்பட்டுள்ள இந்த தங்கும் விடுதிகள் அனைத்தும் விரைவில் மக்களின் பயன்பாட்டிற்கு வரவுள்ளது. முன்னதாக இந்த நிகழ்ச்சி கோயிலில் புதிதாக கட்டப்பட்ட கலையரங்கத்தில் நடந்தது. இதில் மாவட்ட ஆட்சியர் இளம் பகவத், கோயில் இணை ஆணையர் ஞானசேகரன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். பாஜக திமுகவுடன் கூட்டணி இல்லை என தவேக தலைவர் விஜய் திட்டவட்டமாக அறிவித்துள்ளார். சென்னை பனையூரில் நடைபெற்ற செயற்குழு கூட்டத்தில் தவேக தலைமையில்தான் கூட்டணி அமையும் என முக்கிய தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. கொள்கை எதிரிகள் மற்றும் பிளவுவாத சக்திகளுடன் என்றைக்கும் நேரடியாகவோ மறைமுகமாகவோ கூட்டணி இல்லை. ஒன்றிய அளவில் மலிவான அரசியல் ஆதாயங்களுக்காக மக்களை மத ரீதியாக பிளவுபடுத்தி மக்களிடையே வேற்றுமையை விதைத்து அதில் குளிர்காய நினைக்கிறது பாஜக. அவர்களின் இந்த விஷமத்தனமான வேலைகள் வேறு எங்கு வேண்டுமானாலும் எடுபடலாம், ஆனால் தமிழகத்தில் ஒருபோதும் எடுபடாது. இங்கு தந்தை பெரியாரை அவமதித்தோ அறிஞர் அண்ணாவை அவதூறுக்கு உள்ளாக்கியோ அல்லது தமிழ்நாட்டின் மதிப்பிற்குரிய தலைவர்களை வைத்தோ அரசியல் செய்ய நினைத்தால் அதில் பாஜக ஒருபோதும் வெற்றி பெறவே இயலாது. சுயநல அரசியல் லாபங்களுக்காக பாஜகவுடன் கூடி குழைந்து கூட்டணி போக திமுகவோ அதிமுகவோ இல்லை. நம் தமிழக வெற்றிக் கழகம் தலைமையில் அமையும் கூட்டணி எப்போதும் திமுக மற்றும் பாஜகவுக்கு எதிரானதாகத்தான் இருக்கும் என்பதையும், அதில் சமரசம் என்ற பேச்சுக்கே இடமில்லை என்பதையும் உறுதிபட செயற்குழு வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறோம். பரந்தூர் விமான நிலைய திட்டத்தை கைவிடாவிட்டால் தானே விவசாயிகளை அழைத்துக் கொண்டு தலைமை செயலகத்திற்கு வந்து நேரில் முறையிடுவேன் என முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் வலியுறுத்தியுள்ளார். முதலமைச்சருக்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில் விமான நிலையத்திற்காக நிலங்களை கையகப்படுத்துவது பரந்தூர் மக்கள் மீது நடத்தப்படும் அரச பயங்கரவாதம் என சாடியுள்ளார். சுற்றுச்சூழல் தாக்கம் குறித்து மதிப்பீடு முடியாமல் அவசரமாக நிலங்களை கையகப்படுத்துவது ஏன் என கேள்வி எழுப்பியுள்ள விஜய், விமான நிலையத்திற்காக 26.54% நீர் தேங்கும் பகுதியை அழித்தால் சென்னை வெள்ளத்தில் மூழ்கும் அபாயம் இருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த விவகாரத்தில் அரசு அமைத்த மச்சேந்திரநாதன் குழுவின் அறிக்கையை வெளியிடாதது ஏன் என கேள்வி எழுப்பிய விஜய், பரந்தூரில் விவசாய நிலங்களை கையகப்படுத்த கடந்த மாதம் அரசாணை பிறப்பித்தது கண்டனத்திற்குரியது என குறிப்பிட்டுள்ளார். மேலும் விவசாயிகள் மீது அக்கறை இருந்தால் அதிகாரிகளை அனுப்பாமல் தாங்களே பரந்தூர் மக்களை நேரில் சந்தித்து விமான நிலையம் அமைக்கப்படாது என உறுதியளிக்க வேண்டுமென முதலமைச்சர் ஸ்டாலினை வலியுறுத்தியுள்ள விஜய், மாறாக மக்களின் கோரிக்கைகளை நிராகரித்தால் அவர்களை அழைத்துக் கொண்டு தலைமை செயலகத்திற்கு தானே வருவேன் என குறிப்பிட்டுள்ளார். காவல் விசாரணையில் கொல்லப்பட்ட திருப்புவனம் அஜித்குமார் வழக்கு தொடர்பாக 3வது நாளாக நீதிபதி விசாரணை மேற்கொண்டு வருகிறார். அதன்படி அஜித்குமாரை ஆட்டோவில் தூக்கிச் சென்று மருத்துவமனையில் அனுமதித்த ஓட்டுநர், அஜித்குமார் மரணத்தை முதலில் உறுதி செய்த திருப்புவனம் மருத்துவர் கார்த்திகேயன், உடற்கூராய்வு செய்த மதுரை அரசு மருத்துவமனை மருத்துவர் சதாசிவம், ஏஞ்சல் உள்ளிட்டோரிடம் விசாரணை நடத்தினார். மேலும் இடைக்கால பிரேத பரிசோதனையில் அஜித்குமாருக்கு ஏற்பட்ட காயம் குறித்து கேட்டறிந்த நீதிபதி, காவல் நிலையத்தில் அன்றைய தினம் பணிபுரிந்த 3 காவலர்களிடம் விசாரணை நடத்துவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. அஜித்குமார் மரணம் ஏற்றுக்கொள்ள முடியாத வேதனை என பல்வேறு மோசடி புகார்கள் இருப்பதாக கூறப்படும் நிக்கிதா தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள ஆடியோவில், அஜித்குமார் தாயார் அழுகிறாரோ இல்லையோ, தானும் தன் தாயும் தினமும் அழுது கொண்டிருப்பதாகவும், நாய் எறும்புகள் சிறு உயிர்களுக்கு கூட தீங்கு விளைவிக்க கூடாது என இருப்பவள் தான் எனவும் குறிப்பிட்டுள்ளார்.
மேலும் தனக்கு எந்த உயர் அதிகாரிகளையும் தெரியாது என திட்டவட்டமாக தெரிவித்துள்ள அவர், இவ்வளவு குழப்பங்களுக்கும் காரணம் ஆலம்பட்டி திமுக செயலாளர் சண்முகம் தான் எனவும் குற்றம் சாட்டியுள்ளார். இந்த எல்லா பிரச்சனைக்கும் காரணமே, இவ்வளோ அசிங்கப்படுத்துறது, இவ்வளோ மீடியாவில் வர்றதுக்கு காரணமே ஆலம்பட்டியை சேர்ந்த அந்த ஒன்றிய செயலாளர் சண்முகன்றவர் சார். அவர் இவருக்கு மூவேந்தனுக்கு ரொம்ப வேண்டியவர். அவர் என்னன்னா, இந்த பணத்தை வாங்குறத அவங்க திருப்பி நமக்கு கொடுக்கக்கூடாதுன்றக்காக இப்படியெல்லாம் திசை திருப்பி அவளை கேவலப்படுத்தி நம்ம வச்சுக்கலாம், செமிச்சிடலாம், அதை நான் எல்லாம் அசிங்கமும் படுத்துறேன்னு முனைப்பாக செயல்பட்டு வர்றாரு. அவங்க ஹோசூர் அருகே 13 வயது சிறுவன் கடத்தி கொலை செய்யப்பட்ட வழக்கில் அரசு கல்லூரி மாணவியை போலீசார் கைது செய்தனர். மாவனட்டியைச் சேர்ந்த சிவராஜ் என்பவரின் 13 வயது சிறுவன் காரில் கடத்தி கொலை செய்யப்பட்டார். இந்த வழக்கில் அதே பகுதியைச் சேர்ந்த மாதேவன் மற்றும் அவரது நண்பரான கர்நாடக மாநிலத்தைச் சேர்ந்த மாதேவா ஆகிய இருவரையும் போலீசார் கைது செய்தனர். விசாரணையில் மாவனட்டியைச் சேர்ந்த மாதேவன் தனது காதலி ரதியுடன் தனிமையில் இருந்ததை சிறுவன் பார்த்ததாக தெரிகிறது. இதனை சிறுவன் வெளியில் கூறிவிடுவான் என்ற காரணத்தால் மாதேவன் தனது நண்பருடன் சேர்ந்து சிறுவனை காரில் கடத்தி கொலை செய்ததாக தெரிகிறது. தற்போது மாதேவனின் காதலி ரதியையும் போலீசார் கைது செய்துள்ளனர். மதுரை மாவட்டம் மேலூர் அருகே காதலனை தனிமையில் சந்தித்த இளம் பெண்ணை கூட்டுப்பாலியல் வன்கொடுமை செய்ய உதவிய காதலன் உள்பட 3 பேரை போலீசார் கைது செய்தனர். வள்ளாளப்பட்டி பகுதியைச் சேர்ந்த 19 வயது இளம் பெண் அதே பகுதியைச் சேர்ந்த தீபன்ராஜ் என்பவரை கடந்த 1 வருடத்திற்கு மேலாக காதலித்து வந்துள்ளார். இந்த சூழலில் இருவரும் ஊருக்கு ஒதுக்குப்புறமாக உள்ள பகுதியில் தனிமையில் இருந்தபோது அங்கு வந்த தீபன்ராஜின் நண்பர்கள் இளம் பெண்ணை கூட்டுப்பாலியல் வன்கொடுமை செய்துள்ளனர். இதுகுறித்த புகாரின் பேரில் மேலூர் அனைத்து மகளிர் போலீசார் விசாரணை மேற்கொண்டதில் காதலனின் ஆலோசனையின்படி இளம்பெண்ணை கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்தது தெரியவந்தது. திருப்பூர் மாவட்டம் அவினாசியில் புதுப்பெண் ரத்தன்யா வரதட்சணை கொடுமை காரணமாக தற்கொலை செய்து கொண்ட விவகாரத்தில் அவரது மாமியார் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த வழக்கில் ரத்தன்யாவின் கணவர் மற்றும் மாமனார் ஏற்கனவே கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். ஆனால் மாமியார் சித்ரா தேவி உடல்நலக் குறைவு காரணமாக பைண்டிங் ஆர்டர் முறையில் விடுவிக்கப்பட்டிருந்தார். இந்நிலையில் ரத்தன்யாவின் பெற்றோர் தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து வந்ததை அடுத்து மாமியார் சித்ரா தேவியை சேவூர் போலீசார் கைது செய்தனர். நெல்லை மகேந்திரகிரி இஸ்ரோ மையத்தில் மனிதனை விண்ணிற்கு அனுப்பும் ககன்யான் திட்டத்திற்கு 130 வினாடிகள் நடைபெற்ற SMSTM மாடுல் என்ஜினின் 4ஆம் கட்ட சோதனை வெற்றி பெற்றதாக இஸ்ரோ தெரிவித்துள்ளது. இதனால் இஸ்ரோ விஞ்ஞானிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். பணக்குடி அருகே உள்ள காவல் கிணறில் மகேந்திரகிரி இஸ்ரோ மையம் செயல்பட்டு வருகிறது. இந்த மையத்திலிருந்து விண்வெளிக்கு மனிதர்களை அனுப்பும் ககன்யான் திட்டத்தின் விண்ணில் செலுத்தப்பட இருக்கும் என்ஜின்கள் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டு வருகின்றது. கேரள மாநிலத்தில் உள்ள கோழிக்கோடு, மலப்புரம், பாலக்காடு ஆகிய 3 மாவட்டங்களில் நிஃபா தொற்று பதிவாகியுள்ள நிலையில் சுகாதாரத்துறை சார்பாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதில் பாலக்காட்டைச் சேர்ந்த பெண் ஒருவருக்கும் மலப்புரத்தைச் சேர்ந்த மற்றொரு பெண்ணுக்கும் நிஃபா தொற்று உறுதியாகியுள்ளது. முதற்கட்ட பரிசோதனையில் நிஃபா தொற்று உறுதிப்படுத்துவதற்கு புனே தேசிய வைராலஜி நிறுவனத்திற்கு மாதிரிகள் அனுப்பப்பட்டுள்ளது. சோதனை முடிவுகள் வருவதற்கு முன்பே தடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள அரசு உத்தரவிட்டுள்ளது.